ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பொடி மிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பொடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அரைக்காமலே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். இது வந்து எல்லா சவுத் இண்டியன் டிஃபனுக்கும் வந்து ஏற்ற ஒரு சட்னியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க அம்மா பாட்டிக்கிட்ட சொல்லி இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்பப்போ கலந்து சட்னியை சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி பொடி மிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னது? இந்த கொப்பரைக்காய் தேங்காய். இது வந்து தேங்காவை காய வச்சு எடுத்திருக்காங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கொப்பரைக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சாதாரண தேங்காவை நல்லா திருவி நம்ம நல்லா வறுத்து அதை தண்ணி போகிற அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் சட்னி. இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். 200 கிராம் வேர்க்கடலை, ஒரு 15 to 20 மிளகாய் வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 50 கிராம் எள்ளு, ஒரு கொப்பரைக்காய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள். ஒரு கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துருவோம். இது வந்து காஞ்ச வேர்க்கடலை. இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் தோல் உரிச்ச வறுத்த வேர்க்கடலை கடையில் விற்றுது அப்படின்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுவும் ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தனியா போட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து மிளகாய் வத்தலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொப்பரை தேங்காய் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து லைட்டாக அது வந்து ஹீட் ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தண்ணி சத்தெல்லாம் போய் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த கொப்பரை தேங்காயும் வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து கருவேப்பிலையையும் வறுத்து எடுத்துருங்க. கட்டி பெருங்காயத்தையும் வறுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க உப்பையும் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம பவுடராக அரைக்கணும். இப்போ நம்மளோட சட்னி பொடி மிக்ஸை நம்ம அரைச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சட்னி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை காமிக்கிறோம். இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் சட்னி பவுடர் மிக்ஸ் எடுத்துருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி இன்ஸ்டன்ட் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் சேர்த்து அரைச்சனால உங்களுக்கு அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மாதக்கணக்கில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.